நண்பா ஃபோனில் உள்ள ஒயிட் ஸ்டுடியோ வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இங்கே எர்னிங்ஸ் டேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எர்னிங்ஸ் டேப் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்களா ஷாப்பிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஷாப்பிங் மேலே கிளிக் பண்ணுங்களா. ஷாப்பிங் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வீடியோ கட்சி வரைக்கும் பாருங்கள், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமிங் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே டர்ன் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். கொடுத்ததுக்கப்புறம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அக்ரிமெண்ட்லாம் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு முறை அக்செப்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல ஐ அக்செப்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே அக்செப்ட் கொடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை இட் அவுட்னு சொல்லிட்டு இங்கே ஆப்ஷன் வந்து கொடுக்குது. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்களா, இங்கே ட்ரை இட் அவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே ட்ரை இட் அவுட்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னாவே போதும், இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் போட போகிற வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்கனவே போட்ட வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல. உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா இங்கே ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வீடியோ மேலே கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் இங்கே பாருங்களா, இங்கே ஒரு பென் சிம்பிள் தெரிஞ்சு பாருங்கள். பென் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் டேக் ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டேக் ப்ராடக்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா $2500 வந்து உங்களுக்கு போனஸாக கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ கட்சியில் சொல்கிறேன். கட்சி வரைக்கும் பார்த்துங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு அப்டேட் இது. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணுறேன். இப்போ லைட்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். இங்கே ஒரு லைட் காமிக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.5% கமிஷன் வந்து இங்கே காமிக்குது. இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, தெளிவாக உங்களுக்கு இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ யூடியூப் வந்து அஃபிலியேட் கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட், இப்போ நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறனோ அந்த ப்ராடக்ட்டை வந்து இங்கே வீடியோலேயே வந்து உங்களுக்கு காமிக்க முடியும். அந்த வீடியோவில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறீங்கன்னா எனக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். இப்போ இந்த கமிஷன் வேறுபடுது பாருங்கள். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். 10%, 11% வரைக்கும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ மைக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு வச்சுங்களா, இங்கே பாருங்கள் 8.5% வரைக்கும் இந்த மைக்குக்கு வந்து எனக்கு கமிஷன் கிடைக்குது. இது மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு மாதிரி கமிஷன் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதுங்க. இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ உள்ளே போக சொல்லிடுறேன். இது மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஆடுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா வச்சுங்களா, அந்த வீடியோவில் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் வீடியோ ப்ளே பண்ணும்போது சைடில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் நீங்கள் சம்பாதிக்கிற காசு எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். உங்கள் ஒயிட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒயிட் ஸ்டுடியோவில் அனலைஸுக்கு போங்க. அனலைஸில் போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெவன்யூ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அஃபிலியேட்னு சொல்லிட்டு ஒரு புது ப்ரோக்ராம் காமிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஸ்டோரு, சூப்பர் சேட்டு, அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்பு, ஷார்ட்ஸு, ஆட்ஸு, வாட்ச் பேஜ் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஆட்ஸ் காமிக்குது பார்த்தீங்களா. இதில் எக்ஸ்ட்ரா வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ நீங்கள் அந்த ப்ராடக்ட்லேருந்து வர எல்லா கமிஷனும் வந்து இந்த இடத்துல காமிக்க ஆரம்பிச்சிடும். இது எப்போ காமிக்கும், எப்படி காமிக்கும் என்பதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதை பார்க்குறதுக்கு என்ன பண்ணி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா யூடியூப்லேருந்து அந்த ஒரு மெசேஜ் வந்துருக்கும் போனஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா வச்சிங்களா, போனஸ்க்கு என்னென்ன கிரைட்டேரியா என்ற விஷயங்கள்லாம் இருக்கும். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்கள் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் படித்து நீங்கள் தெரிஞ்சுங்க யாருக்கெல்லாம் இது உதவும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற இந்த போனஸ் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 120 நாளைக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸில் வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு சிலர் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணுவாங்க, இல்லாட்டா வந்து அது பக்கா வாங்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் இருக்கும். அதனால வந்து இது மாதிரி ஒரு கொஞ்சம் நாட்களை வந்து தள்ளி 120 டேஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறாங்க. ஆனால் அஃபிலியேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காசு கிடைக்கும் என்பதை பற்றி தெளிவாக புரிஞ்சு போச்சு. இதனால நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு எல்லா வீடியோஸ்லையும் உங்கள் ப்ராடக்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. இது வந்து மியூசிக் கிரியேட்டர்ஸுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிக்குது. கிட்ஸ் கண்டென்ட்டுக்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த ஆப்ஷன் வராது. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கில் ஏதாவது வந்துருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து இந்த டேக் ஆப்ஷன் வந்து வராது. அப்படி வந்தாலும் வீடியோவில் வந்து காமிக்காது உங்களுக்கு ப்ராடக்ட். கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் ஏதாவது இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகிருக்கணும். மானிட்டேஷன் எனேபிள் ஆகிருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் வந்து எனேபிள் ஆகும். முடிஞ்சாலும் நம்ம வீடியோவை பார்த்து சீக்கிரமாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் ஹவர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டையும் எனேபிள் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். புது கிரியேட்டராக இருந்தால் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் ரீச் ஆயிருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை வந்து இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்து எனேபிள் பண்ணி காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுங்க. இது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தான் போனஸ் கிடைக்கும். அதனால முடிஞ்ச அளவு இப்போதே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதில் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் இப்போ நீங்கள் சேல் பண்ணிக்கிறீங்க. அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் அவர் வாங்கினாருன்னா அதில் மட்டும் தான் கமிஷன் கிடைக்கணும் இல்லை. அந்த ஒரு ப்ராடக்ட் கூட ஒரு 10-100 பொருள் வாங்கினாலுமே அந்த 10 பொருளுக்கான விலையில் உள்ள அஃபிலியேட்டும் கமிஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த பொருளுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ப்ராடக்ட் மட்டும் இல்லை, வேறு எந்த பொருள் வாங்கினாலுமே அந்த பொருளுக்கான கமிஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது ப்ராடக்ட் லிங்க் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து யூடியூப் வந்து அனலைஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் லிங்க்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து ப்ரொமோட் பண்ணும். அதனால் முடிஞ்ச அளவு ப்ராடக்ட் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுங்க, லிங்க்கும் வந்து சைடில் கொடுங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் வந்து அதிகமாக நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போ
காமிச்சு சொல்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் லிங்க் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஜனங்க வாங்குவாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ப்ராடக்ட் லிங்க்கை மட்டும் கொடுத்தீங்கன்னா ஜனங்க வாங்குறது கம்மி. அதனால ப்ராடக்ட்டை காமிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு லிங்க் போட்டிங்கன்னா அதிகமான சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது இதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த எல்லா விஷயமே வந்து மானிட்டேஷன் ஆளாக மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். மானிட்டேஷன் ஆகாதவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகாது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தமிழின் பொன்னான நேரத்துக்கு நன்றி.